ஃபஸ்ட்டு இந்த ஏதோ ஒரு கப்பு மாதிரி எடுத்து இல்லை கண்டெய்னர் மாதிரி எடுத்து சும்மா அதில் கொஞ்சம் பேப்பர் போட்டுடலாம். அப்புறம் ஏதாவது அப்புறம் அதுக்கு தீ பற்றி வைக்கலாம். இன்னும் ஒர்க் ஆகலைன்னா சும்மா இன்னும் கொஞ்சம் தீ பற்றி பாருங்கள், தீ பற்றி வைக்கல. ஸோ அப்படி வைங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதுவும் இன்னும் ஒர்க் ஆகலைன்னா சும்மா இன்னும் தீ பற்றி வைங்க. அப்புறம் இன்னும் அது இருக்கணும்னா தீ பற்றி வைங்க. அப்புறம் உங்கள் குட்டியான ஸ்டவ் இருந்துச்சுன்னா அதில் அது தீ பற்றி வச்சுருங்க. அப்புறம் இந்த பாஸ்தா இருக்குல்ல, அதை நீங்கள் அதை வச்சிடலாம். இல்லைன்னா சும்மா அந்த ஏதோ ஒரு குட்டியான சாஸ்பர் மாதிரி வச்சுருங்க. குட்டியாக சும்மா தண்ணி வச்சு அதில் இந்த தண்ணி சுடுதண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா தீ பற்றுறது அந்த வாட்டரை பாயில் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கண்டெய்னர் பண்ணிங்கன்னா பாயிலே ஆகாது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுருங்க. எங்கள் கையை கொஞ்சம் டயர்டாகி வச்சுட்டு இருந்தான். அப்புறம் இந்த ஏதோ ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சு நீங்கள் அதுக்குள்ளே பாஸ்தா போட்டுக்கலாம். ஏதோ ஒரு குட்டியானது இல்லை பெருசானது, நான் குட்டியான வச்சுருக்கேன் அது. அப்புறம் இந்த கொஞ்சம் பாஸ்தாலாம் உள்ளே போட்டுருங்க. அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா சும்மா உடச்சி விடுங்க. எனிவே இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும்னா கொஞ்சம் நிறைய போட்டு வச்சுக்கோங்க. நிறையா போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் நிறையாலாம் உடச்சி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அது கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றி அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கழுவணும். ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தாலாம் கட் பண்ணுவீங்க. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றலாம். இப்போ தண்ணி ஊற்றினோம். இப்போ கொஞ்சம் கழுவுங்க. காய வச்சு இல்லை ஏதாவது ஸ்பூன் வச்சு, ஏதாவது ஃபோக் வச்சு, இல்லை கத்தி வச்சு, இல்லை தீ ஊற்றி வச்சு அப்புறம் இன்னும் கழுவி முடிச்சுட்டு அந்த ஸ்டவ் மேலே வச்சுக்கோ. சரி, இப்போ உடச்செல்லாம் போட்டுட்டிங்கன்னா இல்லை சும்மா உடச்செல்லாம் போட்டிங்கன்னா அப்புறம் கழுவி முடிச்சிட்டிங்கன்னா சும்மா இன்னும் கொஞ்சம் கழுவுங்க. அப்புறம் தண்ணி மாற்றி, ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி அந்த வெள்ளையாக ஆயிடுச்சுன்னா அது இன்னும் நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா பாஸ்தா ரொம்ப க்ளீன் ஆகிடாது. அப்புறம் கழுவி முடிச்சோடனையும் நீங்கள் இன்னொரு கண்டெய்னரில் போட்டுருங்க. ஏதோ ஒரு வடிசட்டி வரை. இப்போது இதெல்லாம் எல்லாமே இந்த கண்டெய்னருக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நீங்களும் கொஞ்சம் சூப் போட்டுக்கோங்க. ஆனால் அந்த பாஸ்தா சூப்பியாக வேணான்னா நீங்கள் சும்மா சூப்பெலாம் தனியாக வச்சுக்கோங்க. நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அந்த கண்டெய்னர் நீங்கள் கழுவுனீங்களா அது நீங்கள் வேறு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். ஏன்னா அப்படி தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு அதுக்கு ஹெல்ப் இருக்குது. ஏன்னா அந்த கண்டெய்னர் நீங்கள் கழுவுனது இன்னொரு கண்டெய்னர் போட்டிங்கன்னா இன்னும் கீழே இருக்க பாஸ்தாலாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இல்லாமல். இப்போ எல்லாமே போட்டிங்கன்னா நீங்கள் தெரியுதுல்ல, கொஞ்சம் பாஸ்தாலாம் கீழே இருந்துச்சு. அது நம்ம ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்புறம் மற்ற சூப்பராக இருந்துச்சுன்னா கண்டெய்னருக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த வடிசட்டி இருக்கிற பாஸ்தா போட்டோம்ல அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுருங்க. ஏன்னா அது பாயில் பண்ணும். நான் ஒன்று ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் சும்மா ஒரு கப்பில் போட்டு அதுக்குள்ளே ஊற்றிடுங்க. ஏன்னா நீங்கள் பாட்டிலேருந்தே அப்படியே ஊற்றினீங்கன்னா பாதி கொட்டிடும். கீழே பார்த்துக்கோங்க, நிறைய கொட்டிடும். ஸோ 2 கப்பு போட்டிருக்கலாம். போடணும். அப்புறம் அந்த வடிசட்டி நம்ம பாஸ்தா வச்சோம்ல இது கொஞ்சம் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா சும்மா அது அந்த சூப் வச்ச கண்டெய்னர் இருக்குல்ல அந்த பர்பிள் கலரா கப்பில் அது நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பாஸ்தா இருக்குல்ல அது நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சோடனே சும்மா வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் எனிவே எனக்கு கொஞ்சம் மிக்ஸ்
மிக்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ சொன்னேன் மிக்ஸ் பண்ணனையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பாஸ்தாவை அதே டிசைட் பண்ணும், இல்லை சும்மா அதே அன்ராவல் பண்ணும். இதை முடிஞ்சோடனே அந்த பாஸ்தாவை எடுத்து உங்கள் பிளேட்டில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு 3 பிளேட்டில் பண்ண போகிறோம். 3 பிளேட் மாதிரி இல்லை, அது எப்படின்னா கொஞ்சம் 3 பிளேட்டில் சாசஸில் இருக்கு அப்படி. இப்போ உங்களுக்கு சூப் இப்போ மட்டும் சூப்பி பாஸ்தா என்னென்னா, இப்போ அந்த பாஸ்தாக்குள்ளே சூப் வேணும்னா நீங்கள் அந்த சூப்பே அந்த வழி சட்டிலே வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அந்த சூப்புக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ இன்னொரு வழி சட்டியில் போட்டுடலாம். ஏன்னா அந்த பெருசாக இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது, சாசஸ்லாம் உள்ளெல்லாம் போட, அப்புறம் இதை டாப்பிங்ஸு அப்படிலாம் போட. இப்போ கொஞ்சம் முடியுங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் வச்சுருந்தேன். இப்போ நம்ம சிசர் வச்சு நம்ம கொஞ்சம் டாப்பிங்ஸ்லாம் போட்டுடலாம். இந்த ஃபஸ்ட்டு சூப்பு வேணும்னா வெஜிடபிள் சூப்பு. இது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுடலாம். எப்படின்னா ஸோ இப்போல்லாம் கொஞ்சம் டாப்பிங்ஸ்லாம் கட் பண்ணிடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு கட் பண்ண மாதிரி வெஜிடபிள் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா எனக்கு ஒரு ப்ரிஃபர் பண்ணுறேன், அதை நீங்கள் ரோல் பண்ணி பண்ணால் அதுக்கு இன்னும் உங்களுக்கு வரும். அப்படி தான் நான் பண்ணுறேன். ஸோ வெஜிடபிள் சூப் நான் எப்படி சொல்லிடுறேன். இப்போ இன்னொரு இப்போ இது கோச்சூஜாங் போட போகிறோம். ஏன்னா 3 சீசனிங்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ பிளேட் மாதிரி சாசஸ் சீசனிங் சாஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வெஜிடபிள் சூப் நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல சூப்புக்குள்ள, அதுதான் வெஜிடபிள் சூப்பு. இப்போ இந்த கோச்சூஜாங் போட்டோம்ல, அதுதான் ஸ்பைசியான சாஸ். ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணிலாம் போட்டுருங்க, அப்புறம் கொஞ்சம் காய்கறிலாம் போட்டுக்கோங்க. இந்த சேம் பாட்டில் இருந்து இல்லை வேறு ஏதாவது போட்டுக்கோங்க. நிச்சயமாக சேம் தான் போட்டுருக்கேன்னா அப்படி தான் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த கோச்சூஜாங் கொஞ்சம் மாதிரி சூப்பு மாதிரி வந்துடும். இப்போ இன்னொரு சூப்பு செய்யலாம். எப்படின்னா சும்மா இந்த வெஜிடபிள் சூப் கொஞ்சம் போட்டுருங்க. இல்லைன்னா இந்த இன்னொன்று நம்ம கப்பு அந்த பர்பிள் கலர் கப்பில் நம்ம அந்த பாதி சூப்பில் வச்சுருந்தோம்ல அது யூஸ் பண்ணிக்கோம். அப்புறம் அந்த கோச்சூஜாங் சாஸ் அதுக்குள்ளே போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த பாஸ்தா கொஞ்சம் எண்ணெய் பிளேட்டில் வேணாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா சீசனிங் சாஸ் மாதிரி நான் ஃபஸ்ட்டு கோச்சூஜாங்கில் போட்டேன், அப்புறம் வெஜிடபிள் சூப்பில் போட்டேன். இப்போ அந்த டிஃப்ரெண்ட் மாதிரி சாப்பிடுவோம், ஸ்பெஷல் சாஸ் மாதிரி போட்டோன்னே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது கோச்சூஜாங் சாஸு, அந்த வெஜிடபிள் சூப்பு, அப்புறம் அந்த ஸ்பெஷலான சாஸு இப்போ நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் உங்கள் கெஸ்ட்டுக்கெலாம் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருந்தால் ஒரு 5 ஸ்டார் ரிவ்யூ தருவோம். அவ்வளோதான். குட் பை.